வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். பழங்குடியினரோடு இயேசு பிறப்பு நாள் மற்றும் ஆங்கில வருட பிறப்பு நாள் கொண்டாட்டம். மென்பொருள் நிறுவன நண்பர்களோடு இணைந்து ஆற்றங்கரை வனநடை பறவை நோக்குதல் சூழல் குறித்த அறிதல், பழங்குடியின் பண்பாடு, கலை குறித்த உரையாடல் என இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு பொழுது சிறப்பானதாக அமைந்தது. முதியோர்களுக்கு கம்பளி போர்வைகளும், விவசாயம் செய்யும் பழங்குடி குடும்பங்களுக்கு டார்ச் லைட்டுகளும் வழங்கப்பட்டது. நன்றி. ராஜேஷ் குழுவினர், கோவை வனத்துறை அலுவலர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், அண்ணன் வீரப்பன், 6 கிராம தலைவர்கள். ஏற்பாடு மு. பிரபா, விடியல் தாய் அறக்கட்டளை, கோவை. செய்திகள் மற்றும் வீடியோ மு. பிரபா, விடியல் தாய் அறக்கட்டளை, கோவை. நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. அவரோட முயற்சி தான். ராஜேஷ், இவர் பிரபாகர், இவங்க 2 பேர் தான் என்னை தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி 2 கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஒன்று வயசானவங்க, இன்னொன்று விதவைகள், கணவன் இல்லாத அவங்க. வள்ளிமணி அக்காவில் யானை அடித்து அவர் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அது இந்த 3 குழந்தைகளை அவங்க தான் வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஆனம்பிச்சு அதுலேருந்து வருமானமே இல்லை. அவங்க மனைவி தான் சம்பாரிச்சு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம். வர்ற காலத்தில் இவங்க கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா கல்விக்கும் இந்த மருத்துவத்துக்கும் வயசானவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து நாம் விடியல் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து நாம் உதவி பண்ணலாம். அதனால் ரொம்ப நன்றி. இப்போ ராஜேஷ் சார் வீடியோ